The two identical rods are made of different material. The thermal conductivities are K1 and K2. இது வந்து மெட்டீரியல் 1, இது மெட்டீரியல் 2. இதோட thermal conductivity நல்லா புரிஞ்சுக்கணும். They are placed end to end between the two heat reservoirs at temperature θ1, θ2. The temperature T1 and T2 ன்னு சொல்லாம θ1 and θ2 ன்னு சொல்லியிருக்கான். Don't worry about this. சரி, எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? என்ன பண்ணிருக்காங்க? The temperature of the junction of the rod is, இந்த டெம்பரேச்சர் நடுவில் இருக்கிற டெம்பரேச்சர் கேட்கலாம். நடுவில் இருக்கிற டெம்பரேச்சர் கேட்கறோம்னா ஹீட் ஃப்ளோ டைரக்ஷன் தெரியணும். ஹீட் ஃப்ளோ டைரக்ஷன் கொடுக்கல. இப்போ நம்ம வந்து ஹீட் ஃப்ளோ டைரக்ஷன் இதை வந்து ஹாட்னு வச்சுக்குவோம், இதை கோல்டுன்னு வச்சுக்குவோம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டைரக்ஷன் இப்படி வச்சுக்குவோம். இப்போ இது வந்து H1 வச்சுக்கலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் H1. இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் H2 ஃபார் மெட்டீரியல் 2. மெட்டீரியல் 1ஓட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் H1, மெட்டீரியல் 2ஓட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் H2. இப்போ நான் H1க்கு ஃபார்முலா எழுதிங்க, அதாவது Q/Sக்கு பதில் நாங்கள் Hன்ற நோட்டேஷன் யூஸ் பண்ணுறேன். Q/Tக்கு பதிலாக வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வி நோ த ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நான் மனப்பாடம் பண்ண சொல்லிட்டேன். KA∆T/length. இப்போ எந்த மீடியம் வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல். அதுக்கப்புறம் செகண்ட் மெட்டீரியல் கண்டக்ட் பண்ணுறது நீங்கள் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் தான் ஃபார்முலா. இப்போ K1 A1, area 1 is constant, right? Okay, அப்போ area 1 னா ஏன்னு போட்டுருக்கோம். area is constant. Del T, what is the temperature difference for the material 1? அப்போ இங்கே θ1 இருக்குன்னா இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அன்னோன் டெம்பரேச்சர் வந்து நான் θன்னு வச்சுக்கிறேன். ஸோ θ1 மைனஸ் θ. இந்த ராட் 1 இப்படி இருக்குன்னா இந்த எண்டில் டெம்பரேச்சர் θ1 இருக்கும், இந்த இடத்துல டெம்பரேச்சர் θ1. That's all. The length of the rod, what is the length of the rod? So length of the rod equal வச்சுக்கிறோம்ல. ஸோ எல்லாம் வச்சுக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சரி, நான் இந்த H1 தானே இது, இந்த H1 ரிசால்வ் பண்ணுறேன். எப்படி ரிசால்வ் பண்ணுறேன்னா θ1 மைனஸ் θ K1/A நான் டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன். L டிவைட் பை K1Aன்னு வந்து இது வர H1. சிமிலர்லி வர H2. ரெண்டாவது மெட்டீரியல் டெம்பரேச்சர் லிமிட் என்னது? ரெண்டாவது மெட்டீரியலுக்கு நம்ம இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு வச்சுருக்கோம்? θ. இப்போ டெம்பரேச்சர் வந்து இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இங்கேருந்து இங்கே வருது. இப்போ θ மைனஸ் θ2 தான் ΔT. அப்போ θ மைனஸ் θ2 டிவைட் பை L பை K2 இன்ட்டு. ஏன்னா L ஈக்குவல், ஏரியாவும் ஈக்குவல், ரெண்டு மெட்டீரியல். சரி, ஓகே. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இஸ் கான்ஸ்டன்ட் அக்ராஸ் த லேயர். ஸோ H1 இஸ் ஈக்குவல் டு H2. இப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டு சால்வ் பண்ணா ப்ராப்ளம் சால்வ். இங்கே வந்து நம்ம θங்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு இன்கன்வீனியண்டாக இருக்கிறதுனால நான் Tனே யூஸ் பண்ணிக்கிறேன். θ1 மீன்ஸ் T1 minus T. இதான் இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர். L divided by K1A, that is equal to T minus T2 L divided by K2. ஸோ நம்ம டினாமினேட்டரில் கூட கொண்டு வரணும்னு அவசியம் இல்லையே, மேலேயே கொண்டு போயிடுவோம், அதான் ஈஸியாக இருக்கும். கீழே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, நானும் தப்பு பண்ணிட்டேன். ஓகே. L's are cancelled out, areas are cancelled out. We have K1, K2, T1 minus T, T minus T2. Simplification வரும் இல்லை. K1T உள்ளாத பெருக்கிடுங்க. K1T1, K1T, K2T minus K2T2. We need to know the T ஓட வேல்யூவா. இப்போ இந்த மைனஸ் டேர்ம் இங்கிட்டு கொண்டாங்க. K2T இங்க இருக்கு, இது இங்க வரும்போது என்னாகும்? K1Tன்னு வரும். இது வந்து இங்க இருக்கு பாருங்க, K2TT. இது ஆல்ரெடி இங்க இருக்கு. ஸோ இங்க இதே காமன் எடுக்கலாம், T காமன் எடுத்துடலாம். ஸோ K1 plus K2. ஸோ T கூட என்னது? இது டினாமினேட்டர்ல வருமா? இங்க ரைட் ஹேண்ட் சைடு இந்த வேல்யூ இருக்கா?
That's K1 T1 plus K2 T2 divided by K1 plus K2. எங்க இருக்கு K1 T1 theta 1 by means T1. K1 T1 plus K2 T2 divided by K1 plus K2.